வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனோட இயலாமையின் வெளிப்பாடு தான் பொறாமைன்னு சொல்லலாம். அந்த பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டா அது அவனுக்குள்ளே என்னென்ன தீய எண்ணங்களை விதைக்குது. அந்த தீய எண்ணங்கள்னால அவன் என்னென்ன தீய செயல்கள் செய்கிறான், அதனோட விளைவு இவனுக்கே அதை எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத விவரிக்கிற சிறுகதை தான் திரு தி. ஜானகிராமன் அவர்களின் பாயசம். இந்த கதைக்கு இந்த தலைப்பு ஆசிரியர் ஏன் வச்சிருக்காருன்னு இந்த கதையோட முடிவில் தான் தெரியும். அதனால கடைசி வரைக்கும் கதையை கேளுங்க. சாமநாது குளிக்கிறதுக்காக காவேரிக்கு போகிறாரு. அங்கே அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாரை பார்த்து தோப்பு கரணம் போடுறாரு. நன்னா முழங்கால மடக்கி உட்கார்ந்து எழுந்து தான் போட 4 தடவை. உனக்கு இருக்கிற பலம் யாருக்கு இருக்கு? நீ என்ன சுப்பராயன் மாதிரி நித்திய கண்டம் பூர்ணாயுசா? சுப்பராயன் மாதிரி மூட்டு வியாதியா, பிளட் ப்ரெஷரா, மண்டைக்கு இருக்கிறப்பா உனக்கு அப்படின்னு யாரோ சொல்கிறது மாதிரி இருந்தது. அது யாரும் சொல்லலை, இவரே தான் சொல்லிக்கிட்டாரு. சுப்பராயன்கிறது இவரோட அண்ணன் மகன்தான். எனக்கு 77 வயசாச்சு, ஆனால் சுப்பராயனுக்கு 56 வயசு தான். இருக்கட்டுமே, ஆனால் யாரை பார்த்தா 77ன்னு சொல்லுவா? என்னையா அவனையா? 15 லட்சம் 20 லட்சம் சொத்து சம்பாரிச்சா ஆயிடுமா? கல்யாணம் பண்ணுறானா? கல்யாணம் ஊரை முழுக்க கூட்டியாச்சு. மோளம் கொட்டி தாலி கட்டி கடைசி பொண்ணையும் ஜோடி சேர்த்து கட்டு சாதம் கட்டி எல்லாரையும் வண்டி ஏற்றிப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற? கோதுமை கஞ்சியும் மாத்திரையும் சாப்பிட்டுண்டு பொங்க வெந்நீர் போட்டு உடம்ப தொடச்சிக்க போகிற? கையை காலை வீசி இப்படி ஒரு நாளைக்கு வந்து காவேரி கரையில் ஒரு முழுக்கு போட முடியுமான்னு சாமநாதோ இப்படியெல்லாம் தனக்கு தானே பேசிக்கிறாரு. தாங்கிட்ட இருக்கிற நிறையும் தன்னோட அண்ணன் மகன்கிட்ட இருக்கிற குறையும் ஒப்பிட்டு பார்த்து தான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஆற்றுக்கு போகிற வழியில் நிறைய ஜனங்கள் வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க. சுப்பராயன் தன்னோட கடைசி பெண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காரு. அதனால் எல்லா சொந்தக்காரங்களும் ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்களும் குளிக்கிறதுக்காக ஆற்றுக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தராக இவரை பார்த்து நலம் விசாரிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு அடையாளம் தெரியல. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் தான் சீதாவோட மச்சினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு. மறுபடியும் இவர் மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு. சீதாவுக்கு மச்சினனா? சுப்பராயா, எப்படிடா இப்படி 7 பெண்ணை பெத்த? ஒரே ஒரு குட்டிக்குமா கல்யாணம்? ரயிலாக சம்பந்திங்களையும் மாப்பிள்ளங்களையும் மச்சினங்களையும் கொண்டு வந்து இறக்குற. காவேரியில் கால் தட்டுறதுக்குள்ளே இன்னும் எத்தனை மச்சினங்களை பார்க்க போகிறனோ அப்படின்னு இப்பயும் குறையாதான் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ தெருவில் தவிலும் நாதஸ்வரமும் வாசிக்கிற சத்தம் இவர் காதில் விழுகுது. மணி இன்னும் 8 கூட ஆகலை. 10:30 மணிக்கு மேலே தானே முகூர்த்தம். மேளம் தட்டுறாங்க. அவனுக்கும் பொழுது போக வேண்டாமா? சுப்பராயனுக்கு பொழுது போகாமல் தானே 7 பெண்களையும் 4 பிள்ளைகளையும் பெத்தான் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு சுப்பராயன் கூப்பிடுவான் சித்தப்பான்னு. அப்போ போய்க்கலாம் அப்படின்னு கம்மன் இருந்துடுறாரு. அப்புறம் சாமநாத குளிச்சுட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. இடது பக்கம் ஆற்றுக்கு குறுக்கா ஒரு பாலம். அந்த பாலம் இந்த ஊருக்கு வர்றதுக்கு காரணமே சுப்பராயன் தான். இல்லைன்னா 40 மைல் தள்ளி போட்டிருப்பாங்க. அவருக்கு சர்க்காரில் அவ்வளோ செல்வாக்கு. அதையும் நினச்சி மனசுக்குள்ளேயே பொறாமப்படுறாரு. வலது பக்கம் பார்த்தா வெள்ளம் காய்ச்சிற ஆலை இருக்குது. இந்த ஊருக்கு கரும்பு கொண்டு வந்ததும் சுப்பராயன் தான். அதோ பள்ளிக்கூடம் இருக்குது. பள்ளிக்கூடமும் சுப்பராயன் கட்டி கொடுத்தது தான். இதையெல்லாம் நினச்சி அவர் ரொம்ப மனசுக்குள்ளேயே பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன் கடந்து வேகரில்? உங்கள் அண்ணா பிள்ளை தானே அவன். நானும் உங்கள் கையை பிடிச்சுண்டு படியேறி 20 வருஷம். பாதி நாளைக்கு பழையது வத்த குழம்பு, இந்த பவள மாலை, வேற என்னத்தை கண்ட? சுப்பராயனுக்கு மாதம் 4 ரூபா சம்பளம் அனுப்பிச்சிக்க முடிஞ்சதா? உங்களாலையும் உங்கள் அண்ணாவாலையும் யாரோ உறவுன்னு ஒருத்தரை பிடிச்சி மலைக்கோட்டையில் கொண்டு போய் படிக்க வச்சேலே, நன்னா படிக்கிறான்னு அதுதான் முழுக்க முடிஞ்சதா உங்களால், உங்கள் அண்ணாவால்? 3/4 கிணறு தாண்ட வச்சாப்புல கடைசி வருஷத்தில் போரும் படிச்சதுன்னு இழுத்துட்டு வந்தேன். குழந்தை ஆத்திரமாக திரும்பி வந்தான். அலையா அலைஞ்சான், ஓடா காஞ்சான். லக்ஷ்மி பளிச்சுன்னு ஆடலான குடும்பத்துக்குள்ள. இப்படி ஒரு பெண் குரல் அசரீரி மாதிரி அவருக்கு கேட்டுச்சு. அது அவரோட மனைவியோட குரல் தான். இப்போ அவங்க உயிரோட இல்லை. சுப்பராயனை இவங்க படிக்க வைக்கலைனாலும் அவர் ஒரு வெறியோடு திரும்பி வந்தார். மளிகை கடையிலெல்லாம் வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் அங்கே இங்கே கடனை வாங்கி ஒரு சின்னதாக ஒரு கடையை ஆரம்பித்தார். அவரோட முகராசியா இல்லை குணராசியான்னு தெரியல, சின்ன கடை பெரிய கடையாச்சு.
நெல் உளுந்து பயிர்னு வியாபாரம் பண்ணி 10 லட்சம் 20 லட்சம் சொத்து சேர்த்துட்டாரு. உள்ளூரில் கால்வாசி நிலம் இவரோடது தான். ஆனால் சுப்புராயன் நல்ல மனசோட தன்னோட சொத்துல பாகம் பண்ணி சாமநாதுவுக்கும் பாதி கொடுத்தாரு. அப்பையும் சாமநாது குறை தான் சொன்னார். அவருக்கு கொடுத்த பாகம் ஊருக்கு ரொம்ப தள்ளி இருக்கு, அது மட்டும் இல்லை ஆற்றுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னு சண்டை போட்டார். அப்போ தான் அவரோட மனைவி பாலாம்பாள் சொன்னாங்க, என்ன கொடுத்து வச்சேளா? உங்கள் பாட்டன் சம்பாதிச்சதா இல்லை உங்கள் அப்பா சம்பாதிச்சதா? ஒண்டியாக நின்று மண்ணாடி சம்பாதிச்சதை பாவம் சித்தப்பான்னு கொடுக்குறான். தானமாக கொடுத்த மாட்டுக்கு பல்லு சரியில்லை வால் சரியில்லைன்னு பேசாமல் கொடுத்ததை வாங்கி வச்சுக்கோங்க. ஊரில் கேட்டால் சிரிக்க போகிறான். நான் மட்டும் ஊர் பெரியவாளாக ஒருத்தியாக இருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னாங்க பாலாம்பாள். உங்கள் வாயை அடைக்கணும்னு சாமநாது, நீ இப்படி பறிஞ்சு பேசிட்டு வர்றதை பார்த்தா நீ ஏன் ஆம்படையாளா எங்கள் அண்ணாவோட ஆம்படையாளானே புரியலையே அப்படின்னு பேசுகிறாரு. இதனால் 3 நாளாக பாலாம்பாள் கோச்சிக்கிட்டே இவர் கூட பேசவே இல்லை. அப்புறம் சொத்தை பிரித்து வாங்கிக்கிட்டாரு சாமநாது. ஆனால் இப்போ பாலாம்பாள் உயிரோட இல்லை. அவங்களுக்கு பிறந்த முதல் 2 குழந்தைங்களும் உயிரோட இல்லை. 3ஆவதாக பிறந்த பெண் குழந்தையும் உயிரோட இல்லை. அவங்களோட 4ஆவது பெண் கல்யாணமாகி 3ஆவது வருஷத்துலேயே கணவனை இழந்து இவங்க பிறந்த வீட்டோட வந்துட்டாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். பால் வடிகிற முகம், ரொம்ப இளமையாக தான் இருந்தாங்க. ஆனாலும் அந்த காலத்து வழக்கப்படி கணவனை இழந்த பெண்ணுக்கு தலையெல்லாம் மொட்டை அடித்து நார்பட்டு புடவை கொடுத்துட்டாங்க. சுப்புராயனோட 3ஆவது பெண்ணோட ஒரே பந்தலில் தான் இந்த பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்தது. இவரோட 5ஆவது பையன் டில்லியில் ஏதோ ஒரு வேலையாக இருந்தான், சித்திரம் வரைகிற வேலை. 6ஆவது பையன் ஒரு எடுபுடி மாதிரி. சுப்புராயனோட பெண்ணோட கல்யாணத்தில் அவன்தான் எடுபுடியாக அலைஞ்சிட்டு இருந்தான். அவன்தான் இவரை அவசரப்படுத்தினான். போய் குளிச்சுட்டு வாங்கலேன் சட்டுப்புட்டுன்னு. பெரியவாளா யார் நிற்கிறது அப்படின்னு சொல்லி இவரை காவேரிக்கு குளிக்க அனுப்பி வச்சான். சாமநாது குளிச்சுட்டு கரையேறி வராரு. திரும்பவும் அவரோட மனைவி பாலாம்பாளோட குரல் அவருக்கு கேட்குது. சம்பாதிச்சதில் பாதி நமக்கு கொடுத்துருக்கான், மீதியை தன் தம்பியோட பாகம் பண்ணிட்டு இருக்கான் சுப்புராயன். அவன் பிள்ளைங்களுக்கும் இதில் 1/4 பாகம் தான் கிடைக்கும். ஏன் இப்படி கறிக்கிறேன்னு ஒரு தடவை காவேரியில் தான் நின்று அப்படி திட்டினாங்க பாலாம்பாள். ராட்சசி, கடைசி மூச்சு வரைக்கும் என்ன நியாய புத்தி, என்ன தர்ம புத்தி, என்னை மனுஷனாக வச்சுருந்தேடி என் தங்கமே, போயிட்டேடி அப்படின்னு கண்ணீர் சிந்தினார். அப்புறம் திரும்பி பார்த்தாரு. யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு கண்ணை தொடச்சிட்டாரு. குளிச்சுட்டு கரை ஏறி திரும்பவும் வந்து பிள்ளையாரை வணங்கிட்டு அவரோட வீடை நோக்கி நடந்தார். அவர் வீடும் சுப்புராயன் வீடும் 2ம் பக்கத்தில் இருந்தது. 2 வாசலையும் அடைச்சி பந்தல் போட்டிருந்தாங்க. ஜபம் பண்ணுறதுக்கு உக்காந்தாரு. அப்போ அவரோட 4ஆவது பெண் வந்தாங்க. அந்த நார்மடி புடவை கட்டியிருந்தாங்க இல்லையா அவங்க. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு மாலை மாற்ற போகிறா, பரதேச கோலம் புறப்பட போகிறது, போங்களே நாளைக்கு ஜபம் பண்ணிக்கலாமே. சரி வரேன் போ அப்படின்னு அவளை அதட்டி அனுப்புனார். திரும்பவும் மேலே சத்தம் கேட்குது. திரும்பவும் அந்த பெண் வந்து, அப்பா கூப்பிடுறாப்பா வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாமநாதும் இப்போ தான் வெளியே போகிறாரு. சித்தப்பா எங்கே போயிட்டேல்? இது சுப்புராயனோட குரல், மூச்சு வாங்குற குரல். இவர் கல்யாண வீட்டுக்கு போனப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் மாலையை மாற்றிக்கிட்டு ஊஞ்சலில் ஆடிட்டு இருந்தாங்க. பிராமண திருமணங்களில் நடக்கிற அந்த ஊஞ்சல் வைபவம் நடந்துட்டு இருந்தது. இந்த ஊஞ்சல் வைபவத்தை பார்த்தா பார்வதி பரமேஸ்வரனையும் லக்ஷ்மி நாராயணனையும் பார்த்த புண்ணியம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து அவ்வளோ ஆர்வமாக அதை பார்த்தாங்க. விதவைகள், வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, நடுத்தர வயசு இருக்கிறவங்க, ஏன் அந்த கல்யாணத்துக்கு சமைக்க வந்த சமையல்காரர்கள் உட்பட எல்லாரும் வந்து அவ்வளோ ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் அந்த ஊஞ்சல் வைபவத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. கண்ணூஞ்சலாடி நின்றார் அப்படின்னு நாயனக்காரர் வாசிச்சிட்டு இருந்தார். ஆனால் சாமநாதுக்கு அந்த ஊஞ்சல் வைபவத்தை பார்த்து ரசிக்கணும், சந்தோஷப்படணும்னு ஒரு துளி அளவு கூட அவர் மனசில் தோணலை. அவர் கொல்லை பக்கமாக வந்தார். அங்கே கல்யாணத்துக்கு வேண்டிய சமையல் வேலைகள்லாம் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு காக்கா கூட இல்லை. எல்லாரும் அந்த ஊஞ்சல் வைபவத்தில் தான் கவனமாக இருந்தாங்க. பெரிய பெரிய அடுப்புகள் அவ்வளோ திகுன்னு எரிஞ்சிட்டு இருந்தது. அண்டாவாக கல்யாண விருந்துக்கு தேவையான பதார்த்தங்கள் எல்லாம் தயாராகிட்டு இருந்தது. அங்கே ஒரே ஒரு எடுபுடி பையன் மட்டும் வெள்ளரிக்காயை அருவாமனையில் நறுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டே வந்துட்டு இருந்த சாமநாதன் ஒரு அடுப்பை கவனிச்சார். பாதி ஆள் உயரம் இருக்கிற ஒரு அண்டாவில் ஒரு 500-600 பேர் சாப்பிடக்கூடிய பாயாசம் கொதிச்சிட்டு இருந்தது.
அந்த பாயசத்தில் முந்திரி, திராட்சை, பாதாம், நெய்யெல்லாம் போட்டு மிதந்துட்டு இருந்தது. இதை பார்த்த சாமநாதுக்கு பொறாமை உச்ச நிலையை அடைஞ்சது. இவ்வளோ பெரிய அண்டாவை எப்படி தூக்கி அடுப்பில் வச்சுருப்பாங்க? 2 காதையும் தூக்கி அதில் ஒரு மூங்கில சொருவி பல்லக்கு மாதிரி 2 பேர் தூக்கியிருந்தா தான் தூக்கியிருக்க முடியும். இவ்வளோ பெரிய அண்டா, அதில் இவ்வளோ பேர் சாப்பிடக்கூடிய பாயாசம்னு அப்படி பொறாமப்பட்டுட்ருக்காரு. இப்போ தான் சாமநாதோட மனசில் ஒரு கொடூரமான எண்ணம் உதயமாகுது. எத்தனை பேர் தூக்கி வச்சிருந்தா என்ன, இதை நான் ஒருத்தனே கவிழ்த்திடுவேன் அப்படின்னு வில்லத்தனமாக யோசிக்கிறாரு. சாமநாதோ 2 கைகளையும் கொடுத்து மூச்சை அடக்கிட்டு மேல் பக்கத்தை பிடிச்சி சாய்க்கிறாரு. பாயாசம் முழுக்க கவுந்து ஆறு மாதிரி ஓடி சாக்கடையில் கலக்க போகுது. அப்போ வெள்ளரிக்காய் பிஞ்சு வெட்டிகிட்டு இருந்த அந்த எடுபிடி பையன் ஓடி வரான். தாத்தா தாத்தா. சாமநாதுவே ஒரு நிமிஷம் பயந்துட்டார். அவன் கையில் அருவாமனை வேற வச்சிட்டு இருந்தான். கை கால்லாம் அவருக்கு உதறிச்சு, வாய் குளர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் ஒரு மாதிரி அவர் சமாளிச்சுட்டு சொல்கிறாரு, படவாக்களா, எங்கே போயிட்டேல் எல்லாரும்? இத்தனை பெரிய எளிய பாயசத்தில் நீஞ்ச விட்டுவிட்டு இத்தனை பாயசத்தையும் சாக்கடைக்கா படைச்சேல்? கிராதகன்களா, மூடக்கூட ஒரு தட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரி ஓடி வந்தா. என்னாச்சு பெரியசாமி அப்படின்னு கேட்குறா. ஆமாண்டி, பெரியசாமி மட்டும் பார்க்காட்டா பெருச்சாளி முழுகின பாயசம்தான் கிடச்சிருக்கோம். போங்கோ, எல்லாரும் மாலையை போட்டுண்டு ஊஞ்சலில் ஆடுங்கோ அப்படின்னு கோவமாக கத்துறாரு. இன்னும் 4-5 பேர் ஓடி வராங்க. சாமநாதோட பொண்ணும் ஓடி வராங்க. அந்த நார்மடி புடவை கட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த விதவை பெண். அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடுச்சு. இவர் தான் வேணும்னே தான் கவுத்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. உடனே அவங்க கேட்குறாங்க, எப்படிப்பா இவ்வளோ பெரிய அண்டாவை கவுத்தேள் அப்படின்னு. இவர் அப்படியே சுட்டு எரிக்கிற மாதிரி ஒரு பார்வையை பார்க்குறாங்க. அவங்களோட பார்வையை இவரால் எதிர்கொள்ளவே முடியல. போ அந்தாண்ட அப்படின்னு ஒரு கத்துறாரு. நான் இல்லாட்டா இப்போ எலி பாசானம் தான் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும், பாயாசம் கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டே போகிறாரு. அவரோட பொண்ணை பார்த்த பார்வை இவரை முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிக்குது. குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாரு. அப்படியே திரும்பி பார்க்காம நடக்கிறாரு. திரும்பவும் எல்லாரும் ஊஞ்சல் தான் ஆடிட்டு இருந்தாங்க. பொண்ணு ஊஞ்சல் ஆடி நின்றார்னு நாயனம் சத்தம் கேட்குது. அது அவரோட மனைவி பாலாம்பல் பாடுற மாதிரி இவருக்கு கேட்குது. இந்த கதை இதோடு முடிஞ்சுது. மீண்டும் ஒரு சிறந்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.